பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஸோ இந்த நாளிலும் தேவ செய்திக்காக நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே ஒவ்வொரு கூட இடைப்படுவீராக. அந்த வார்த்தைகள் 100 60 பலன் தரட்டும். தேவ சமூகம் கூட இருக்கட்டும். வார்த்தையினால் ஆண்டவரே சமாதானம் பெருகட்டும். ஆண்டவரே வார்த்தையினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரை நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் கேட்கும் போதே ஆசீர்வாதத்தை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாட்களில் நம்மளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஸோ இப்போதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும். ஸோ இது இரட்சகராக இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளுக்காக அவர் என்னெல்லாம் தீர்மானித்தாரோ அது எல்லாவற்றையும் தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் என்ன நினைத்தாரோ அவருடைய நினைவுகள் மாறாது. ஆமென். ஸோ இந்த நாட்களில் நினைவுகள் நிறைய இருக்கு. என்னென்னமோ யோசிக்கிறோம், நம்ம என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து அந்த நியமத்தின்படியே நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அந்த தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆதியிலே எல்லாவற்றையும் தீர்மானித்தார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த உலகம் தோற்றத்துக்கு முதல் கொண்டு ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் வரைக்கும் தேவன் என்னெல்லாம் திட்டம் பண்ணினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் அதன் காலத்தில் நேர்த்தியாய் நியமித்தபடியே நிறைவேறும். ஆமென். இதை மாற்றவோ இதை திருத்தவோ இதை வேற மாதிரி கொண்டு போகவோ யாராலையும் முடியாது. அப்படி என்றால் தேவனாகிய கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். உனக்கு என்ன நியமித்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானித்தாரோ அதை தேவன் அப்படியே நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், ஸோ எதிர்கால திட்டங்கள் எல்லாமே தற்செயலாக நடக்கிறதோ இல்லை அந்த டைமில் நடக்கிறதோ அல்ல. தேவன் நியமித்திருந்தார், என் பிள்ளைக்கு இதெல்லாம் நன்மை நடக்க வேண்டும், இந்த காரியமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று என் தேவன் நியமித்தார். ஆமென். ஸோ ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி ஆகமத்திலேருந்து நம்ம எடுத்தோம்னா ஆபிரகாம்லேருந்து எடுக்கும்பொழுது அங்கே சந்ததிகள் உருவாக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு சந்ததிகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்ததியிலையும் தேவன் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்கி நடத்தியிருக்கிறார். அங்கே துவக்கம் என்றால் முடிவு அங்கேயே முடியல. ஸோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்து அதை கடந்து இப்போது இருக்கிற இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கும் அந்த ஆரம்பத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி ஆசீர்வதித்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்துடைய நியமத்தின்படியே இந்த நாள் வரைக்கும் நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தத்தில் நிறைவேற்றுகிறார். ஸோ அப்போ நம்ம ஆண்டவர் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் ஆதியிலேயே எல்லாவற்றும் முன்குறித்து நியமித்தார். அவர் என்ன நடக்கணும்னு நினைச்சாரோ அதை உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையில் அவர் திட்டம் பண்ணினது நிறைவேற்றுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து மரியாள் கிட்ட பேசும்போது மரியாளுக்கு தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்திய 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். சோ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் முன்குறித்து தான் மரியாள் இடத்துல சொல்லப்பட்டது. நம்ம லூக்கால வாசிச்சோம் என்றால் இன்னும் தெளிவாக நமக்கு புரியும். 1ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகள் கேட்டபோது திருமணமாகாத ஒரு கன்னி அவளிடத்துல ஒரு தூதன் சொல்லுகிறார், நீ இந்த வேளையில உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஒரு பிள்ளை பிறக்கும், அதுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். இது எல்லாம் கேட்கும்போது இது வாழ்த்து
வாழ்த்துதல். ஆனா இந்த வாழ்த்துதல் இதுவரைக்கும் தேசத்துல இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, இது என் வாழ்க்கையில எப்படி நடக்கும்? இந்த வார்த்தையை கேட்டதுமே கலக்கம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது இது முன்னறிவிக்கப்பட்டது. முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா சகரியால சொல்லப்பட்டிருக்கு, முன் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ரட்சகர் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்டது. அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறுகிறது. அப்போ முன்ன என்ன இருந்ததோ அது எல்லாவற்றையும் இந்த நாட்களில் நிறைவேற்றுகிறார். இப்பொழுது நமக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே முன் அறிவிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஸோ முதல்ல நான் இந்த ஊழியத்திற்கு இந்த எஸ்ஆர்எம்ன்ற ஒரு ஊழியத்தை நான் துவங்குவதற்கு முன்பதாக நான் ஆதியில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த வசனத்தோடு தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பேசும்போது காலையில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே சபையை இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது என்னோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை. சபையை உருவாக்க வேண்டும் என்று பேசும்போது நான் யோசித்தேன், எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் கலக்கம் உண்டாச்சு. எப்படி ஒரு சபையை உருவாக்க முடியும்? ஒரு சபையா இந்த காரியத்தை எப்படி நிலைநிற்க முடியும்? இது என்னால் எப்படி சாத்தியமாகும் என்று நான் கலங்கினது உண்டு. கர்த்தர் முதல்ல என்னோடு பேசி இந்த வார்த்தைகளை சொன்னார், நீ கிருபை பெற்றவள், நீ பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி முதல் பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ தேவன் என்னோடு கூட பேசினார், என்னுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். அப்படிதான் அன்னைக்கு மரியாளும் எப்படிப்பட்ட வாழ்த்துக்கள், இந்த வாழ்த்துக்கள் கேட்கும்போது அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். என்ன தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா யோசேப்பு கிட்டையும் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது மரியாளுக்கு நிச்சயம் பண்ண அந்த யோசேப்பு, ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுகிறான் தூதன், இந்த மாதிரி கர்ப்பவதியாக ஒரு பிள்ளை பிறக்கும், அது இப்படியா இருக்கும் என்று சில செய்திகளை அங்கே சொல்லும் பொழுது யோசேப்பு என்ன செய்தார் என்றால் அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தார். அப்போ ஒரு வாழ்த்துதல் வரும்போது ஆசீர்வாதமா அங்க நடக்கல, அந்த மரியாளுக்கே அது ஒரு பாதகமாக தான் முடிஞ்சது. மரியாளுக்கு என்ன, மரியாள் கிட்ட வரும்போது எல்லாம் மாறுது. ஆனா அந்த இடத்துல யோசேப்புடைய நினைவுகள் எப்படி இருந்ததுன்னா கலக்கம் உண்டாகிற மாதிரி அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கலக்கம் வருது. இது எப்படி சேர்த்துக்கொள்வது, எப்படி ஒரு திருமணமாகல அதுக்குள்ள அவ கர்ப்பவதியா இருக்கிறன்னா அவ எப்படிப்பட்டவன் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு காரியம் நடக்கிறது, இப்போ மரியாளை தள்ளிவிட நினைக்கிறான். அல்லேலூயா. அப்போ மரியாளுக்கு வாழ்த்துக்கள் வரும்போது மரியாளுடைய மனதில் எப்படிப்பட்ட பயம் உண்டாயிருக்கும். இந்த தேசம் நம்மளை தள்ளி வச்சிருமே, இந்த தேசம் நம்மளை அங்கீகரிக்காதே, இந்த தேசம் நம்ம கிட்ட இது எப்படி மூவ் ஆகும் இது தெரியலையேன்னு அவ பயந்தான். அல்லேலூயா. அப்புறம் யோசேப்பு கிட்ட தூதன் இல்லை அது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினால உண்டாகும் போது அவன் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறான். ஆனா இந்த இடைப்பட்ட நேரத்தில் எதுவனா நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தராகிய தேவன் மரியாளுடைய பயத்தையும் கலக்கத்தையும் அங்கிருந்து எடுத்து போட்டார். இன்றைக்கும் ஒரு காரியம் சொல்லும் போது, ஸோ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை அடியன் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு சொந்த இடத்தை வாங்கி சபை கட்ட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அடியன் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட நான் கலக்கம் அடைந்து ஆண்டவர் இது எப்படி ஆகும் என்றும்போது ஆண்டவர் சொல்ல, நான் நியமித்தபடியே, நான் நினைத்தபடியும் நான் நியமித்தபடியுமே அது நிறைவேறும், அது நடந்தேறும் என்று தீர்க்கதரிசியாகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவனாகிய கர்த்தர் நான் நியமித்தேன், நான் திட்டம் பண்ணினேன், அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் பாருங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவராலே காரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது அதை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் திட்டம் பண்ணினதே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நியமித்தபடியே ஆண்டவர் நிறைவேற்றுவார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து சொல்லும் போது அந்த அம்மா கலங்கின போது அதோடு முடியல, அதுக்கு மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னா, சோ ஏரோத் ராஜா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீர்மானிக்கிறார்கள். அவங்க திட்டம் எல்லாம் என்னன்னா, எப்படியாவது இந்த காரியத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று. ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் என்ன திட்டம் பண்ணினாரோ அதுதான் ஏரோத் ராஜா செய்தார். ஆமென். சிலுவையில் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது இது ப்ரிபேர்ட் பிளான். இந்த பிளானை தான் நிறைவேற்றிருக்கிறார். ஆனா ஏரோதுக்கு எப்படின்னா, நான் பண்ணத பிளான் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் தப்பா பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வாசிக்கலாம், வசனத்தை வாசிச்சோம்னா இன்னும் அழகா இந்த இடத்துல நமக்கு புரியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27 இருந்து அப்படி 28 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும்
இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற இந்த நேரத்தில் பாருங்க, அங்க கூட்டம் கூடுகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்தோம்னா, இயேசுக்கு கூட்டம் கூடினார்கள், அவரை பிடித்து அவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று. இப்ப அந்த கூட்டம் நிறைவேறுகிறது, அவர்கள் சிலுவையில் அடிக்கிறார்கள், எல்லாம் முடிந்து போகிறது. அவர்கள் ஏரோத்து நினைக்கிறார், நான் நினைத்தது நிமித்தமா இது நடந்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் சிலுவையில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். சோ அது நிமித்தமா ரட்சிப்பை கர்த்தர் இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க ரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்க வேண்டும் என்பதையும், மரணத்தை ஜெயமாய் விழுங்க வேண்டும் என்பதையும் ஆதி முதற்கொண்டு தீர்மானித்த தீர்மானத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. சோ கூட்டம் கூடுவதனால காரியம் தடைப்படும், கூட்டம் கூடி நம்ம தான் பிளான் பண்ணி இதை நம்ம நிறைவேற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. தேவனாகிய கிறிஸ்து எல்லாவற்றையும் தீர்மானித்தார். அப்படிதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைய தீர்மானித்திருக்கிறார். சபையின் காரியங்களில் கர்த்தர் தீர்மானத்தின்படி தான் ஒவ்வொன்றும் நடத்துகிறார். அது யாருடைய கைக்கு போய் இந்த கை மாறி அந்த கை மாறி அப்படி எதுவும் கிடையாது. தேவனுடைய தீர்மானம் படியே எல்லாம் நிறைவேறும். அது பிளஸ் ஆகட்டும், அது மைனஸ் ஆகட்டும், எதுவானாலும் கர்த்தர் என்ன தீர்மானித்தாரோ அது அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிதான் உங்க வாழ்க்கையிலும். சோ கர்த்தர் செய்ய நினைப்பது தடைப்படாது. சோ தேவன் தாமே இந்த உபத்திர பாதையின் வழியில யோபு கடந்து வந்த பொழுதும் கர்த்தர் தீர்மானித்திருந்தார். நான் என்ன தீர்மானித்தேன், இரட்டத்தனையா ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். அப்படியே தீர்மானத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதித்தார். சோ இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நியமங்களும் தீர்மானங்களும் உண்டு. அதன்படிதான் கர்த்தர் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா, அதுக்கு மாற்றமே இல்லை. நம்ம ஏசாயால வசனம் வாசிக்கிறோம் 55:8. நீங்க நினைக்கிற நினைவுகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. இந்த உலக பிரகாரமா நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த நினைவோடு ஒப்பிட்டு தேவனுடைய காரியங்களை பார்க்காதீங்க. அது வேற உலகம். உலக பிரகாரமா யோசிக்கிற உலகத்தை விட்டுட்டு வெளியில வந்து ஆவிக்குரிய பிரகாரமா யோசிங்க. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு காரியத்தை குறித்து கலக்கம் அடைகிற, பயந்து, அதுதான் மரியாள் பயந்தாங்களே. இந்த வாழ்த்துக்கள் எப்படின்னு அவங்க பயந்தாங்க பாருங்க. அவங்க லிட்ரலா சில விஷயங்களை குறித்து பயந்தார்கள். ஆனா ஆவிக்குரிய விஷயம் வந்தபோது அவர்கள் திடம் பெற்று அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை நீங்க மாம்ச ரீதியா ஒரு பிளான் பண்ணி இது இப்படிதான் முடியும் அப்படின்னு திட்டமாய் சொல்லாதீங்க. ஆவிக்குள்ள கர்த்தர் என்ன வைத்தார், நம்ம வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வழி, தீர்மானித்த வழி, அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுடைய ஆவி இறங்கி இருக்கிறது என்று ஏசாயா 9:8 வசனம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகம் கடைசி முடிவு பரியந்தம் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆகையால எந்த காரியத்தை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காலங்கள் உங்களுக்கு கலக்கமா இருக்கலாம். யோபுக்கு கலக்கமா இருந்தது. கர்த்தர் வந்து அந்த கர்த்தர் அவரை நடத்தின விதங்கள்லாம் பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு பயம். அவரை கைவிட்டுட்டார் ஆண்டவர், யோபுவை கர்த்தர் கைவிட்டுட்டார் என்று நண்பர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். எல்லாம் முடிந்தது என்று இருக்கிறார்கள். அப்படிதான் யோபுடைய வாழ்க்கையின் கலக்கம் கடந்து போனாலும் கர்த்தர் முடிவிலே அவனை ஆசீர்வதித்தார். அவர் செய்ய நினைப்பது தடைபடாமல் முடிந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 41:14 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முன் உரைக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டதும் உரைக்கப்பட்டதும் நிறைவேறுகிறது. செயல் திட்டமாய் கர்த்தர் அதை செயல்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் காரியமெல்லாம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாம நீ கடந்து போ. எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, எல்லாம் பாழா இருக்கிறது, இதுல என்ன ஆண்டவரே நிறைவேற்ற போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு கலக்கமா இருக்கு, பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. என் தேவனாகிய கிறிஸ்து சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:36 வசனத்தை நாம வாசிப்போம். கர்த்தராகி நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. நிர்மூலமானதையும் பாழானதையும் ஒன்றும் இல்லாததையும் கர்த்தர் அறிகிறார். அவர் அறிந்து அதை நிலைநிற்க பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அவர் சொன்னதை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாழாய் கிடந்த ஆண்டவர் அறிந்து அந்த இடத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து வம்சங்களை ஆசீர்வதித்து இம்மட்டும் கர்த்தர் நடத்தினார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை, எந்த நிலையில இடிந்து விழுந்திருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஆதியிலே நியமித்திருக்கிறார் ஒன்றை, அது உரைத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். ஆகையால பயப்படாதே, கர்த்தர்
கர்த்தர் உனக்கு துணை செய்கிறார். சிறு பூச்சியே, சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கிறியே, சோ உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை நிலைநிற்க பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வீட்டையும் உங்கள் எதிர்காலங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் அவர் கட்டி எழுப்புவார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் அடியேன்கிட்ட பேசினார். சபை கட்டுதை குறித்தும் சபை வாங்குவதை குறித்தும் எது குறித்தும் பயப்படாதே, எல்லாவற்றையும் நான் திட்டம் பண்ணினேன். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமாக சபையை யாராலும் உருவாக்கிட முடியாது. அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சபையை ஆண்டவர் சம்பாதித்தார். அந்த சபை நடக்கிறது 7 வருடம் நம்ம முடித்து நம்ம கடந்து போகிறோம் என்றால் இது தேவனுடைய சித்தம் அல்லாமல் ஒரு ஒன்றுமில்லை. இதற்கான சகல திட்டத்தையும் ஆண்டவர் ஆதியிலே தீர்மானித்தார். ஆமென், அல்லேலூயா. அநேக தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர் முன்னதாகவே இதெல்லாம் நிறைவேறும் என்று கர்த்தர் கொடுத்தார். அப்படியே அடியேனை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே கர்த்தர் உங்களையும் நடத்துவார் என்று நான் இந்த வேளையில திட்டமாய் சொல்லுகிறேன். அதுதான் வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், நான் சொன்னேன், வாசிப்போம். அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன். ஆமென். என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, என்னெல்லாம் செய்தாரோ அதை நிறைவேற்றுவார். மரியாள் கிட்ட என்னெல்லாம் தூதன் வந்து சொன்னானோ அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து ரட்சகராய் இந்த பூமியில அவதரித்தார். எழுந்து நமக்காக அவர் ஜீவனை விட்டு மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே மாதிரி தான் இந்த உலகத்திலும் கர்த்தர் இந்த SRM சபையை கர்த்தர் நிலைநிற்க பண்ணியிருக்கிறார். அவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றுவார். அந்த தேவன் உங்க வாழ்க்கையில நியமித்திருக்கிறார். அவர் உரைக்கிறார். சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மீதியான வசனங்களை வாசிப்போம். அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன். ஆமென். சோ கவலை இல்லாம போங்க, தைரியமா போங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. திரும்பி வந்து சாட்சி சொல்வீர்கள். கர்த்தர் எல்லாவற்றும் நிறைவேற்றுவார். ஆமென். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் எங்களோடு கூட பேசினதே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீர்க்கதரிசிகளால் முன் உரைக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறினது. ஆமென், அல்லேலூயா. நீர் என்ன நியமித்தீரோ ஆண்டவரே, ஒரு காரியத்தை குறித்து வரையறைப்படுத்தி ஆண்டவரே இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரே காரியத்தை உருவாக்கினீர். அதை அப்படியே உரைத்தீர், அதை அப்படியே நிறைவேற்றினீர். அப்படியே கர்த்தாவே, இந்த பிரசங்கத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆதியிலேயே ஆண்டவரே பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்காக சில காரியங்களை உரைத்திருக்கிறீர். வாக்குத்தத்தங்கள் ஏராளமாய் கொடுத்திருக்கிறீர். அது நிறைவேறுகிற காலம் சமீபமாய் இருக்கிறது. நீ நிறைவேற்ற போகிறீர். அப்படியே எங்கள் சபைக்கும் கர்த்தாவே நீ நிறைவேற்ற போகிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இம்மட்டும் ஆண்டவரே எங்கள் நடத்தினீர், இனியும் தொடர்ந்து நடத்துவீராக. இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.